பாரு கமருதீன் வேறு லெவல். இந்த முடிவை தான் எதிர்பார்த்தோம். எவனுக்கும் இன்டர்வியூ கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க 2 பேரும். ஆமாம், இவங்க வந்து பார்வை திட்டி பார்வை பேசி கேவலமாக தான் இவங்க வந்து காசு சம்பாதிச்சாங்க. அது ஜோ மைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பாரு வன்மத்தை கக்குறது பாரு மேலே. பல பேர் இப்படி தான் கக்கிக்கிட்டு இருந்தாங்க. உண்மை தானே? இந்த ரியா இருக்கா பாருங்கள், ரியாலாம் என்ன கக்குனா தெரியுமா? திவாகர் மேலே, பாரு மேலே, எல்லார் மேலேயும் வன்மம் தான். வன்மத்தை அப்படியே கக்கிடுறது. ஆனால் வந்து பலூனக்காவுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணுறது. பலூனக்கா அப்படியே உலக உத்தமையாக உள்ள வேலை செஞ்சுக்கிட்டு உலக உத்தியமையாக உள்ளே விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தா. அந்த மாதிரி எவனுக்கும் கொடுக்கக்கூடாது, இன்டர்வியூவே கொடுக்கக்கூடாது. ஆனால் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிடலாம், ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி, இல்லைனா சேனல் ஏதாச்சும் ஒரு சேனல் மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு பாரு கமருதீன் இல்லைனா பாருதீன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணி, ஸோ அவங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். நடிக்க போகிறது, இனிமேல் ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸு. ஸோ அதில் ஒரு பெரிய வீடியோ மாதிரி ஃபஸ்ட்டு வீடியோ ஸோ அது மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்டர்வியூ அதில் கொடுக்குற மாதிரி பிளான் பண்ணி, ஸோ வேறு லெவல். பாரு கமருதீன் இதை தான் எதிர்பார்த்தோம். எவனுக்கும் இன்டர்வியூ கொடுக்காதீங்க. நீங்கள் போடுற ஒரு கண்டென்ட்டில் தான் கண்டென்ட் பிச்சை எடுத்து தான் டிஆர்பி பிச்சை எடுத்தாங்க, டிவி கண்டென்ட் பிச்சை எடுத்தாங்க. இந்த யூடியூப் சேனல் எல்லாம் கண்டென்ட் பிச்சை தான். அதாவது நல்ல விதமாக போடுறாங்களா, உன்னை பற்றி நான் 4 விதமாக நீ நல்லா இருக்கணும் அப்படிலாம் போட மாட்டாங்க. ஃபுல்லாக வன்மத்தை கக்கியே சம்பாரிச்சிட்டாங்க. பொழைச்சிட்டு போகிறாங்க, விடுங்க, சம்பாரிச்சிட்டு போய் தொலையிட்டோம். ஆனால் எவனுக்கு இன்டர்வியூ கொடுக்காதீங்க. நல்ல முடிவு, வரவேற்கிறேன், சூப்பர் முடிவு. எவனுக்கு இன்டர்வியூ கொடுக்காம நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் திங்ஸ் எல்லாத்தையுமே அதில் போடுங்க. அப்புறம் அமித் ஒன்று வந்து ஃபீல் பண்ணியிருக்காருங்க. எல்லோரும் மீட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருவும் அமித்துக்கு இருக்கிற அந்த ஒரு பாண்டிங் வந்து வேறு லெவலில். ஸோ அதுக்கப்புறம் போய் தப்பாக நினச்சிக்கிட்டாரு. ஆனால் இப்போ வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்போ மீட் பண்ணணும்னு நினச்சி என்ன பிரயோஜனம்? நல்லா பேசி பழகிருக்கணும். சரி, அது மீட் பண்ணுறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் பீடிவாயி, பலூனக்கா, கனித்திரு, ஆதிரை இவங்க எல்லாம் வந்து கோயிலில் மீட் பண்ணியிருக்காங்க. கோயிலில் போய் சாமி கும்பிட்டு நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்ருக்காங்க. கனித்திரு பரவாயில்ல. இப்போ வெளியே வந்துட்டால் கனித்திரு வந்து எப்படின்னா உத்தமி ஆயிடுவாங்க. வேறு வழி இல்லை, நல்லவங்க, நல்லா சமைப்பாங்க. ஸோ இப்போ நல்லவங்களாக நடிக்கலாம், இப்போ நல்லவங்களாக இருக்கலாம். நீங்கள் தப்பு இல்லை, கேமில் தான் நீங்கள் நல்லவங்களாக இருக்க தேவையில்லை, இப்போ நல்லவங்களாக இருக்கலாம். ஆனால் இந்த பீடி வாயெலாம் வந்து அப்படியே குழந்த மாதிரி வந்து ஒரு துண்ணூறு பூசிக்கிட்டு, ஆனால் மூஞ்சிலே தெரியுதுங்க வின் பண்ணதுக்கான எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்காங்க. வின் பண்ணதுக்கான எந்த ஒரு ஃபேஸில் வந்து தெரியல. ஏன்னா தெரிஞ்சு போச்சுல ரியல் டைட்டில் வின்னர் யார்? ஒன்று வினோத், இல்லைனா பாரு, இல்லைனா கமருதீன். அவங்க போட்ட ஒரு கொடுத்த நன்கொடையில் தான் அந்த கப்பே உனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வெளியே தெரிஞ்சு போச்சு. அதுவும் பார்வை பேசுனதுக்கு, அவள் வன்மத்தை கத்துனதுக்கு, கேம் ஆடாததுக்கு எல்லாத்துக்கும் போட்டு கிழிச்சி எடுத்துட்டாங்க. ஆனால் இப்போ யார் ட்ரெண்டிங்கில் இருக்கா? பாரு கமருதீனை போட்டு அவங்க பண்ண லவ், உள்ளே இருந்த வாழ்க்கை எல்லாமே ட்ரெண்டிங்க. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்டு, அதான் ட்ரெண்டிங்கு. அப்புறம் வந்து இந்த வினோத்துக்கு வந்து ஏதோ ஃபேன்ஸ் மீட் வைக்கிறாங்களாம், அது கொஞ்சம் ட்ரெண்ட் ஆகுது. ஸோ ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெண்ட் என்னென்னா ஓஜி பாரு, ரியல் வின்னர் பாருதீன், கமருதீன், இதுதான் ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கு. இவங்க எப்போ மூவி பண்ணுவாங்க, எப்போ மேரேஜ் பண்ணுவாங்க, அவங்க அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு தான் மக்கள் வந்து ஆர்வமாக இருக்காங்களே ஒழிய பீடி வாயெல்லாம் மறந்துட்டாங்க. ஓ அப்படி ஒன்று இருந்துச்சா? இதில் அர்ச்சனாவோட கம்பேர் பண்ணுறாங்க. அர்ச்சனால என்ன மாதிரியான கேமரு? ஏண்டா டேய், அவள் ஆடினதில் ஒரு 10% ஆடி இருந்தால் கூட நாங்கள் வந்து சரி ஓகே பரவாயில்ல, பீடி வாய் நல்லா விளையாண்டுருக்குன்னு சொல்லலாம். எதுவுமே பண்ணலடா. அப்புறம் சபரி வந்து செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, நேட்டிவில் போயும் பண்ணியிருக்கான். ஸோ நல்ல ஒரு இது தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு கிடச்சிருக்கலாம் இவங்கெல்லாம் கிடைக்கிறத விட. ஆனால் அவனுமே வந்து ரெட் கார்டு வாங்கும்போது விசில் அடித்து சந்தோஷம் தான் பட்டான். ஆனால் வந்து அதே பேசிக்கிட்டு இருக்க மாட்டான், வன்மத்தை கக்கிக்கிட்டே இருக்க மாட்டான். ஒரு தடவை கக்குவான் வன்மத்தை சபரி, அதுக்கப்புறம் கக்க மாட்டான். ஸோ அவன் பரவாயில்ல. அப்புறம் எப்ஜே, சபரி, கெமி எல்லாம் வந்து என்னென்னா வடபழனி முருகன் கோயிலில் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேங்க சபரிகிட்ட ஒரே விஷயம் பிடிச்சது என்னென்னா, அவன் வந்து சரியான முருக பக்தனாக இருப்பான் போல். ஃபுல் அண்ட் ஃபுல் முருகன் தான். அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த ஏரியாவில். அந்த சாமியிலேருந்து எல்லாம் முருகன் முருகன் முருகன், வேல் வெற்றிவேல்ன்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் முருகர் பக்தராகவே இருந்திருக்கான். அதனால தான் ஃபைனல்ஸ் வரையும் வந்திருக்கான்னு நினைக்கிறேங்க. கேமே ஆடாமல் ஒரு நம்பிக்கையில் ஓரளவு நல்லவனாகவே இருந்து நல்லவன் மாதிரி நடிச்சிட்டான். பட் ஆனால் ஓரளவு நல்லவன் தாங்க. இவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவன் நல்லவன் தான். பாரு மேலே அவ்வளோ வன்மத்தை கக்கலை. பாருவும்
சபரி ஒரு தடவை பேசிகிட்டு இருப்பாங்க. ஃப்ரீ டாஸ்கில் வந்து சபரி அம்மா வரும்பொழுது இவன் ஒன்று சொல்லியிருப்பான். அதாவது பாரு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பான். என்னென்னா கமருதீன் வந்து அவங்க அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு ஒரு ஃபீலிங்கில் அப்படி நின்றுட்டு இருக்கும்போது ஸோ கண்ணை பார்த்துருவா. கமருதீன் கண்ணை வந்து பாரு பார்த்துட்டு அவனை கன்சோல் பண்ணுறதுக்கு அவங்க கூட போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு அவங்க கூட அவங்க தலையை கோதி விட்டுக்கிட்டு ஸோ அந்த பிள்ளைங்கள்ட்டலாம் இது மாமா கமரு மாமான்ட்டு ஒரு மாதிரி அது காதல் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். உண்மையான காதல் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். அது காஜில் வராது. அதனால தான் சொல்கிறோம் கமருதீன் பாரு உண்மையான காதல். அவங்களும் வந்து சில சண்டைகள் திரும்ப சேர்த்துப்பாங்க, அடிச்சுப்பாங்க, தப்பாக பேசிப்பாங்க, ஒரு ரக்கட்டாக நடந்துப்பாங்க. அதையும் தாண்டி ஒரு காதல் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதுதான் இவங்க. அப்புறம் விக்ரம் ஒரு பக்கம் காமெடி. அந்த காலனி ஃபுல்லாக அவனுக்கு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கூட்டம். இன்னும் பிக் பாஸ் கொண்டாட்டம் வந்து அப்டேட் எதுவும் வரலங்க. வரட்டும் முதல்ல, அப்புறம் பார்ப்போம். அப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.